தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/11/2022 புதன்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 12:01 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, யோகங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யாகங்கள் செய்யாத ஒரு காரியத்தை யோகங்கள் செய்யும் என்பார்கள். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு யோகம் இருக்கும். இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு கிரகமாளிகா யோகம் இருக்கும். எப்படி அப்படின்னா, தொடர்ந்து கிரகம் இருக்கணும். இன்றைக்கு மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், பின்னாடி மீனத்தில் குரு, கும்பத்தில் சந்திரன், மகரத்தில் சனி, தனுசு ராசியில் புதன், விருச்சிக ராசியில் சூரியன் சுக்கிரன், துலாம் ராசியில் கேது. இந்த கேதுலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கிரகம் இருக்கும். செவ்வாய் வரை இருக்கும். இந்த பக்கம் எதுவும் இருக்காது. பொதுவாக தொடர்ந்து கிரகம் இருந்தால் கிரகமாளிகா யோகம். இந்த பிறக்கிற குழந்தை, இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது கிரகமாளிகா யோகத்தில் பிறந்திருக்கு. கிரகமாளிகா யோகம்னு ஒரு யோகம், குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம், புத சுக்கிர யோகம்னு ஒரு யோகம், அஷ்டலட்சுமி யோகம்னு ஒரு யோகம், விபரீத ராஜயோகம்னு ஒரு யோகம். இந்த யோகங்கள்லாம் ரொம்ப 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 நல்ல அருமையான யோகங்கள். இந்த யோகங்கள் சிலருக்கு இருக்கும். ஆனால் இருந்து அந்த யோகம் இருக்கையா, யோகமான ஜாதகம்னு சொல்கிறாங்களே, ஆனால் இது வரைக்கும் எதுவும் பலன் கொடுக்கலையே, கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கணும்னு சொல்லி சில பேர் எங்கிட்ட கேட்பாங்க. யோகமான ஜாதகமாக இருந்தாலும் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய திசை அல்லது புத்தி நடக்கணும். இப்பொழுது குருச்சந்திர யோகம்னு இருக்குது. குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம். அப்படின்னா கஜகேசரி யோகம்னா யானை புலிகளை வைத்து வேலை வாங்கும் அரச யோகம்னு அர்த்தம். அப்படி ஒரு ராஜாங்க யோகம் இருக்குது. அப்படின்னா குரு திசையில் சந்திர புத்தி நடக்கணும், அல்லது சந்திர திசையில் குரு புத்தி நடக்கணும், அல்லது குருவும் சந்திரனும் அந்த தசா புத்தியில் அந்தரத்திலையாவது சேர்ந்துருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அது சேரும். அப்படி அதனுடைய ஆதிக்க காலத்தில் அந்த யோகத்தை கண்டிப்பாக செயல்படுத்தும். ஆக இன்று ஒரு குழந்தை பிறந்தால் இந்த கிரகமாளிகா யோகம்ங்கிற கிரகமாளிகா யோகம்னா என்ன? படிப்படியான முன்னேற்றம். வாழ்க்கையில் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காதுன்னே இல்லை. அவங்க எந்த இலட்சியத்தை நோக்கி பயணம் செய்கிறார்களோ அந்த இலட்சியம் கிடைக்கும். எப்படி திருக்குறளில் 666வது குறள் இருக்குல்ல, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின். நம்ம எதை எண்ணிக்கினே இருக்கமோ அது நடக்குமா. அந்த எண்ணங்களுக்கு வலிமை இருக்கிறத வலியுறுத்துது. அது மாதிரி அந்த நம்ம இவர் இது படிக்க வேண்டியது மருத்துவ படிப்பு அப்படின்னா ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு அந்த துறையில் நல்லா வரும். இந்த கிரகமாளிகா யோகத்தில் இருக்கவருக்கு சரி, பொருளாதாரத்தில் அவர் மேதையாக இருக்கணும்னா அதுக்குள்ளது வரும். ஆக இன்று அது மாதிரி இருப்பது போல் புத சுக்கிர யோகம்னு ஒரு யோகம். உங்களுடைய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். புதனும் சுக்கிரனும் ஒரு வீட்டில் இருந்தால் புத சுக்கிர யோகம். நிறைய இடம் பூமிகள் கிடைக்கும், வாகன யோகங்கள் இருக்கும், நல்ல வசதி வாய்ப்போட வாழ்க்கையை நடத்துவார்கள். இப்படி ஒவ்வொருடைய ஜாதகங்களிலும் ஏதேனும் ஒரு யோகம் இருக்கலாம். அது ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலருக்கு நடைபெறாமல் போகலாம். உங்கள் ஜாதகத்தில் எந்த யோகம் இருக்கிறது என்பதை பாருங்கள். பிறகு அது நடைபெறுவதற்கான காலம் கனிந்து வருகின்ற நேரத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். அதற்கேற்ப அந்த நேரத்தில் அந்த கிரகங்களுக்குரிய தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் யோகம் மிகச்சிறப்பாக செயல்படும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். இன்று உங்கள் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் வழங்குவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விரையாதிபதி செவ்வாய் ராசியில் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை விற்கும் சூழ்நிலை உருவாகலாம். சிலருக்கு இடம் வாங்கி விற்பவர்களுக்கு அந்த இடத்தால் லாபம் கிடைக்கலாம். பூமிகாரகன் செவ்வாய் இருப்பதால் பூமியால் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறுகிற நாள் இந்த நாள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய் வக்கிரமாக இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுசரிப்பு குறையலாம். நீங்கள் தான் அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டுமே தவிர அவர்கள் உங்களோடு இணைந்து வருவார்களா என்பது சந்தேகம்தான். 6ல் கேது இருப்பதால் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இதுவரை உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் இப்பொழுது மாறிவிட்டது. ஆனால் அஷ்டமத்து சனி வலுப்பெற்று விட்டது. கெட்டவன் சனியாக வர்ணிக்கின்றார்கள். ஆனால் சனி அஷ்டமத்தில் வருகின்ற பொழுது உங்களுக்கு சில அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார். எனவே உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்தால் மாறிக்கொள்ளுங்கள். தொழிலில் இழப்புகள் வந்தால் அந்த தொழிலை விட்டுவிட்டு வேறொரு தொழிலுக்கு நீங்கள் மாறிக்கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தீர்க்கமான திடமான முடிவெடுக்க வேண்டிய நேரம். நல்ல அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அஷ்டமத்து சனி முடியும் வரை பொறுமையாக இருப்பது நல்லது.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு பகையாகலாம். உத்தியோகத்தில் கூட வீண் பலிகள் உங்களுக்கு வரலாம். நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு வரலாம். என்ன இருந்தாலும் குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்வை இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனி போல் விலகும் என்பார்கள். அந்த குருவை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அஷ்டமத்தில் குரு, 3லே கேது, உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். எனவே உடன்பிறப்புகளின் உதவியோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த இலாகா மாற்றங்கள் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள். பிள்ளைகள் வழியால் வந்த பிரச்சனைகள் அகலும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவர். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் கூட உங்களுடைய குரலுக்கு மேலிடத்தில் செவி சாய்ப்பார். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானத்தை காட்டிலும் செலவு கூடும் நாள். வாய்ப்புகள் வாயில் தேடி வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. 8லே செவ்வாய், எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டு. வளர்ப்பு பிராணிகளிடமும் கவனமாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. பொது வாழ்விலே புகழ் கூடும். சொல்லும் சொற்களெல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். முயற்சிகளில் ஆதாயம் உண்டு. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். சப்தமாதிபதி உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே, படிப்புக்கேற்ற வேலை இல்லையே, முயற்சி செய்தால் கிடைக்குமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது அது கிடைக்கலாம். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். பொருளாதார பிரச்சனை அகலும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒரு புறம். அதே நேரத்தில் 2ஆம் இடத்திலே 7க்கு அதிபதி சந்திரன் இருக்கின்றார். எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நேற்று நடைபெறாது இருந்த ஒரு காரியம் இன்று நடைபெறலாம். மனக்குழப்பம் அகலும். நீண்ட நாளாக இந்த இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லையே, பெற்றோர்களின் மணிவிழாக்கள் செய்யலாமா, பிள்ளைகளுக்கு காதுகுத்து வைக்கலாமா என்று ஏதேனும் ஒரு சுபகாரியத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து வந்தால் அந்த சிந்தனைகள் வெற்றி பெறுகின்ற நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக அல்லது வேலை சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் ஏற்பாடுகள் செய்தால் அது விரைவில் நடைபெறும். 2இல் குரு இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். நேற்று நடைபெற்று முடிவடையாத காரியம் இன்று தொடர்ந்து இணைந்து நடைபெறும். அது மட்டுமல்ல, 3இல் ராகு இருக்கின்றார். 3இல் ராகு இருப்பதால் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்களும் சாதகமாக முடியலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் ஜென்ம குருவாக இருப்பதால் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உபத்திரவம் செய்வதாகவே இருப்பார்கள். நன்மை செய்வது போல் உங்களுக்கு தெரியுமே தவிர உறவினர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் வரலாம். உடன் இருப்பவர்களாலும் தொல்லைகள் வரலாம். இடமாற்றம் செய்யலாமா, வீடு மாற்றம் செய்யலாமா, உத்தியோக மாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். நீங்கள் துணிந்து எடுக்கும் முடிவுகளால் தான் உங்களுடைய துயரங்களை வெளியேற்றிக் கொள்ள இயலும். அது மட்டும் அல்ல, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றார். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவாகவே இருக்கிறது. வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுக்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.